மோட்டிவேஷனா இருக்கு சார். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான நாடுகளுக்கு போய் அதிகமான பிரஸ் மீட்டிங்களை செய்த ஒரே பிரதமர், ஒரே லீடர் தெரியுமா? இன்டர்நேஷனல் பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஏன்னா இங்க நீங்க அஜெண்டா பேசுங்க. இங்க உங்களை சொல்ல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இங்க நீங்க கிடையாது, நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அஜெண்டா பேசுங்க. நீங்க ப்ரோவோக் பண்ற மாதிரியே வேணுமென்ட்டே நீங்க வந்து ராங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை த்ரோ பண்ணுவீங்க. அதுக்கான அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. பிரதமர் எப்போ பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்போ கொடுக்க போறாரு. என்ன பிரச்சனை? 10 வருஷம் கொடுக்காம அடுத்த பஸ் கொடுப்பாரு. சிஎம் கொடுத்தது பாத்தீங்களா? நீங்க நம்ம ஊருக்கு வருவோம். அந்த கேள்விக்கு அவங்க பிரஸ் மீட் ஏன் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க ஒண்ணு திமுக ஊருக்கு வாங்க, இங்க வாங்க, உதயநிதி கேளுங்க. 4 கேள்வி கொடுத்துருக்காரு சார். இங்கே எப்போ கொடுத்தாரு? எங்க கொடுக்குறாரு? கலெக்டர் வந்தப்போ லட்டு சாப்பிட்டீங்களா? பூந்தி சாப்பிட்டீங்களா? கலெக்டர் வந்தப்போ அதான் என்ன பிரஸ் மீட் காட்டுங்க. ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு பிரஸ் மீட் காட்டுங்க. அவர் காட்டுங்க. அதுவா அட்டன் பண்றாங்க சார். நாங்க வரோம், நாங்க அட்டன் பண்றோம். நாங்க அட்டன் பண்றோம். நீங்க பிரதமர் கிட்ட ஏன் போறீங்க? இங்க வாங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சிஎம் கொடுத்து ஏங்க உங்களுக்கு ஆந்திரால என்ன கவர்மெண்ட் தெரியாது? உங்களுக்கு பிரதமர் யாரும் தெரியாது? நீங்க கேட்டு சார். நீங்க இவருக்கு ஆந்திரால என்ன கவர்மெண்ட் தெரியாதுங்க? ஏன் உங்களுக்கு ஆந்திரால என்ன கவர்மெண்ட் தெரியாது? அஜா ஆந்திரால உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் தெரியாது? தம்பி இங்க பாருங்க. ஆந்திரால என்ன கவர்மெண்ட் தெரியாது? உங்களுக்கு கும்முடி பூண்டி தான் என்னன்னு தெரியாது. நீங்க பேசவே கூடாது. நீங்க எதுக்கு அரசியல் பத்தி தெரியாம பேசுறீங்க அப்படின்னு கேக்குறேன். இது எனக்கு தெரியும். ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர் கேக்குற, ஒரு எம்பி கேக்குற, உங்களுக்கு தெரியலன்றீங்க. எனக்கு தெரியாது. அதனால நான் சொல்றேன். எனக்கு தெரியாது. இருந்தா வந்தா தானே மக்கள் வேலை செய்யணுங்க. மக்கள் வேலை செய்யணும். தம்பி நீங்க ஸ்கோர் அடிச்சிட்டீங்க. உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. விடுங்க. அதான் கிடைச்சிச்சு. விடுங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓகே. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. விட்டுங்க. சன் டிவியா? இல்ல சார். அந்த மாதிரி சேனல்லாம் கிடையாது. மைக்கேலியா? அதுதான் இருக்கவே இருக்காது சார்.